இன்னும் டிசி ட்ரெய்லர் விடல, இல்ல ஒரு கண்டென்ட் கிரியேஷன் கிரியேட் பண்ணும். ஒரு நாவல் தான் தேவதாஸ். காதலுக்கு தகுதியான ஆள் தேவதாஸ் கிடையாது. பழிவாங்கும் ரத்த கலரையான ஒரு விஷயம் இருக்குன்றது தேவதாஸ் என்பவன் இன்றும் இருக்கிறான். முதல்ல இந்த டயலாக கேட்டு அவ பேர் சந்திரடா. எப்படி அதிர விட்டுதா? ஏண்டா இன்னுமாடா நீ இன்னும் டிசி ட்ரெய்லர் விடல அப்படின்னு கேட்டா, அந்த ட்ரெய்லர் ஏதோ ஒரு வடிவத்துல என்ன உள்ள எழுத்துக்கிட்டே இருக்கு. அதுல இந்த கதாபாத்திரம் சந்திரான்ற அந்த கதாபாத்திரத்தோட பேர் இருக்கு இல்லையா, அது ஒரு நினைவலைகளை கிளப்ப அது வடசென்னை கூட்டு போச்சு. அந்த வடசென்னைக்கு கூட்டு போனப்ப அந்த கதாபாத்திரத்தை எடுத்தேன். அப்ப நான் இன்ஸ்டாகிராம்ல போட்ட இந்த வீடியோல இன்னொரு கமெண்ட் ஒன்று வந்திருந்தது. ஏற்கனவே அந்த கமெண்ட்டை வச்சுதான் தப்புத்தாளங்கள் அப்படின்ற ஒரு படம் எந்த வகையில இதுக்கு இன்ஸ்பயர் ஆயிருக்குன்னு ஒரு வீடியோ போட்டேன். இன்னொன்று என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இது தப்புத்தாளங்களோ நாயகன் படத்துல நீங்க சொன்ன அந்த பர்டிகுலர் சீனாவும் இன்ஸ்பயர் ஆகி இந்த படம் எடுக்கப்படல. இது முழுக்க முழுக்க தேவதாஸோட காதல் கதையில இருந்து இன்ஸ்பயர் ஆகி எடுக்கப்பட்டிருக்கு ப்ரோ, கொஞ்சம் அதை தேடி பாருங்க அப்படின்னாரு. சந்திரால இருந்து ஆரம்பிச்ச தேடல் இப்படியே போச்சு. தேவதாஸோட காதல் கதையை தேடி பாக்குறப்ப அது 1917 என்னை கொண்டு போய் நிறுத்துச்சு. இது எப்படி நிறுத்துச்சு? தேவதாஸ் என்கிற அந்த காதல் கதைக்கும் டிசி ட்ரெய்லருக்குமான சம்பந்தம் என்ன? ஏன் அதை நான் தப்புத்தாளங்களோடையும் நாயகன் திரைப்படத்தோடையும் ஒப்பிட்டேன்? இப்ப ஏன் தேவதாஸ்ன்ற காதல் கதையோட ஒப்பிடுறேன்? இப்படி நிறைய கேள்விகள் இருக்கு. இந்த தேடல் பயணத்துல நான் கண்டடைஞ்சது என்ன, கண்டுபிடிச்சது என்ன, இந்த சந்திரான்ற கேரக்டருக்கு பின்னாடி இருக்க கதை என்ன, இது எல்லாத்தையும் தான் இப்ப பார்க்க போறோம். வெல்கம் டு பேசி கிளிப்போம். இப்படித்தான் சினிமாவுக்கு எடுக்கிறது. முதல்ல சொல்லிடுறேன், நான் போடுற வீடியோ எல்லாமே என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும், அதுல சுவாரஸ்யம் கலந்து இருந்தாலும், முக்கியமா ஒரு திரைப்படத்துறைக்கு யாராவது போகணும்னு ஆசைப்படுறீங்க, டைரக்ஷன் பண்ண போகணும்னு ஆசைப்படுறீங்க, இல்லை ஒரு கதை எழுதணும்னு ஆசைப்படுறீங்க, இல்லை ஒரு குறும்படம் இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க, இல்லை ஒரு கண்டென்ட் கிரியேஷன் கிரியேட் பண்ணணும், இல்லை சினிமா பற்றி பேசணும்னு ஆசைப்படுறீங்க, இது எல்லாத்துக்குமான விஷயமா தான் ஆக்சுவலி இந்த வீடியோவை நான் எப்போதுமே போஸ்ட் பண்ணுறேன். அதனால இந்த வீடியோவை கண்டிப்பாக கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஆனால் இதில் எதுலேயுமே உங்களை கையை பிடிச்சி இழுத்துட்டு போய் இதை இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அப்படின்ற ஒரு கோணம் இருக்காது, ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்காது கண்டிப்பாக. ஆனால் வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ், யாரும் பார்க்காத வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் ஒன்று இருக்கும். அதைத்தான் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். காரணம், 8 வருடங்கள் நான் இதே திரைத்துறைக்குள்ள போய் உதவி ஒளிப்பதிவாளராகவும் உதவி இயக்குனராகவும் நான் வேலை பார்த்துட்டு இன்னைக்கு ஒரு ஆவணப்பட இயக்குனரை வேலை பார்க்குறேன். அதனாலதான் ஒரு திரைப்படத்திலிருந்து வெளியாகக்கூடிய ட்ரெய்லர் அப்படின்றது இன்றைக்கு நிலைமைக்கு ஒரு திரைப்படத்துக்குள்ள பார்வையாளனை இழுத்துட்டு வர்ற ஒரு முக்கியமான டூல். அதனாலதான் டிசிங்கிற ஒரே ஒரு படத்தோட ட்ரெய்லரை பத்தி மட்டும் 3வது வீடியோ போடக்கூடிய அளவுக்கு அதுல கண்டென்ட்டை என்னால கண்டுபிடிக்க முடியுது. அதனால இந்த வீடியோவை கண்டிப்பா கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் இந்த துறைக்குள்ள நீங்க வரணும்னு நினைக்கிறவங்களுக்கும் சரி, இந்த துறை மேல ஆர்வம் இருக்கிறவங்களுக்கும் சரி, ஒரு பயனுள்ள வீடியோவா இது இருக்கும். இப்ப சந்திரா அப்படின்ற கேரக்டர் பேர் தான் என்ன யோசிக்க வச்சது. இந்த பேரை வேற எங்கேயோ கேள்விப்பட்டிருக்குமே அப்படின்னு யோசிக்கும் போது அப்பதான் வட சென்னை ஞாபகம் வந்து ஆண்ட்ரியாவோட அந்த கதாபாத்திரம், அவங்களோட அந்த வசனம் ஞாபகம் வந்தது. உண்மையிலே இந்த படம் தேவதாஸோட காதல் கதையை மையப்படுத்தி தான் எடுக்கப்பட்டிருக்கா, அதுக்கு அதிகாரப்பூர்வமான தகவல் ஏதாவது இருக்கா அப்படின்னு தேடும் போது அப்படியான தகவல் எதுவும் கிடைக்கல. அதை தாண்டி இந்த படம் ஒரு டீசர், ஒரு கிம்பிள்ஸ் அண்ட் ஒரு ட்ரெய்லர், இந்த 3 ரிலீஸ் ஆயிருக்கு. ஆக்சுவலி 2025 மே 1 ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட டீசர் வர்றப்ப தேவதாசும் சந்திரா இந்த 2 கேரக்டரை பத்தி மட்டும்தான் அந்த டோட்டல் டீசர்லயும் இருந்தது. அதுக்கப்புறம் 2026 காதலர் தினத்து அன்னைக்கு பிளடி வேலண்டைன் அப்படின்ற பேர்ல ஒரு கிம்பிள்ஸ் ரிலீஸ் பண்றாங்க. அதுலதான் 3வது கேரக்டரும் வெளிவருது. அது என்னன்னா தேவதாஸ், பார்வதி அண்ட் சந்திரா. அதுக்கப்புறம் இப்ப சமீபத்துல 2 வாரத்துக்கு முன்னாடி டிசியோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. இதுல அந்த கிம்பிள்ஸ்ல இருக்கிற ஃபுட்டேஜை நான் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அது தேவதாஸ், பார்வதி அண்ட் சந்திரா 3ஐயும் வெளிப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்சது. அங்க இருந்து நான் தேவதாஸோட காதல் கதையை இணையத்துல தேட ஆரம்பிக்கிறேன். அது என்னைய 1917 கொண்டு போய் நிறுத்துது. 1917 வங்காள எழுத்தாளர் எழுதின ஒரு நாவல் தான் தேவதாஸ். அந்த வங்காள எழுத்தாளரோட பேரு சரத் சந்திர சட்டோபத்யாய். கொஞ்சம் பேர் நீளமான பேரு, சரத் சந்திர அப்படின்னு மட்டும் வச்சுக்கோம். 1917 வெளியான ஒரு நாவலை ஒட்டி 2026 ஒரு திரைப்படம் வெளியாகுது அப்படின்னா அந்த நாவல் வந்து 109 வருஷம் கழிச்சும்
அந்த நாவலோட உயிர்த்தன்மை எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்றது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். தேவதாஸ் அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கனாலே அவன் மிகப்பெரிய காதலன், மிகப்பெரிய தோல்வி அடைஞ்சவன் அப்படின்னு ஓவராலா எல்லாத்துக்கும் தெரியும். அப்படி இணையத்துல போய் தேவதாஸ் பார்வதி காதல் கதை அப்படின்னு போட்டோம்னா அது எல்லாம் சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் வந்ததுக்கு அப்புறம் திரு எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதியிருந்த தேவதாஸை காதலிப்பவர்கள் அப்படின்ற அந்த ஒரு ஆர்டிகல் கண்ணில் மாட்டுச்சு. அதை முழுசா படிக்கும்போது தேவதாசோட காதல் கதையை நான் படிக்கலைன்னா கூட அந்த காதல் கதையை படிச்சு தமிழ்நாட்டுல மதிக்கத்தக்க எழுத்தாளராக இருக்க எஸ் ராமகிருஷ்ணனோட பார்வையில் அந்த ஆர்டிகல் முழுமையா அதை பத்தி எழுதியிருந்தாரு. குறிப்பா தேவதாசோட கதாபாத்திரம், பார்வதியோட கதாபாத்திரம், சந்திரா என்கிற சந்திரமுகியோட கதாபாத்திரம், இந்த மூணையும் பத்தி ரொம்ப விரிவா அந்த ஆர்டிகல் எழுதியிருந்தாரு. என்னடா சந்திரான்னு சொல்லிட்டு சந்திரமுகி அப்படின்னு சொல்றேன் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? தேவதாஸ் காதல் கதையில சந்திராவோட முழுமையான பேர் சந்திரமுகி, அப்படிதான் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு எஸ் ராமகிருஷ்ணன் எழுதினதை வச்சுதான் அந்த ஆர்டிக்கலை படிச்சதை வச்சுதான் எனக்கு தெரிஞ்சது. சரி, ஓகே. ஆக்சுவலி அவரோட பெர்ஸ்பெக்டிவ்ல தேவதாஸ் என்பவன் கண்டிப்பாக ஒரு காதலுக்கு ஐக்கானா இந்தியா முழுவதும் கொண்டாடப்பட்டாலும் அவரோட பார்வையில அவன் காதலிக்க தகுதியானவன் இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு பார்வையை அவர் முன் வச்சிருந்தாரு. பார்வதியும் சரி சந்திராவும் சரி அவனை உருகி உருகி காதலிச்சவங்க. ஆனா இவங்க ரெண்டு பேரோட காதலுக்கு தகுதியான ஆள் தேவதாஸ் கிடையாது அப்படின்றது அவரோட பார்வையில இருந்தது. எனக்கு இது பயங்கர ஷாக்கு கொடுத்தது. ஏன்னா கம்ப்ளீட்டா இத்தனை வருஷமா தேவதாஸ் காதல் கதையை நான் படிக்கலைன்னா கூட அந்த காதல் கதையை பத்தி கேள்விப்படும் போது எல்லாமே தேவதாஸ் ஒரு மிகச்சிறந்த காதலன், காதலுக்காண்டி தன் உயிரை மாய்த்து கொண்டவன், காதல் தோல்வியினால உருகி உருகி காதலிச்சு தோத்து போனதுனால தண்ணி அடிச்சு செத்து போனவன் அப்படின்ற ஒரு பிம்பம் இருந்தது இல்லையா? அது மொத்தத்தையும் எஸ் ராமகிருஷ்ணன் உடைச்சு எரிஞ்சார் அந்த ஆர்டிகல்ல. ஏன்னா பார்வதியோட காதலும் சரி சந்திரமுகியோட காதலும் சரி மிக மிக உன்னதமானது. அதை எந்த இடத்துலயுமே தேவதாஸ் புரிஞ்சுக்கவே இல்லை. தான் சாகும் தருவாயில் தான் பார்வதியோட காதலை அவன் புரிஞ்சுக்கிட்டான், ஆனா செத்தும் போயிட்டான் அப்படின்னு ஒரு விஷயம் அந்த ஆர்டிகல் எழுதியிருந்தார். இதை தாண்டி 1917 இருந்து இப்போ வரைக்கும் அந்த தேவதாஸ் காதலை வச்சு பல்வேறு திரைப்படங்கள் வந்திருக்கு. டக்குன்னு என் ஞாபகத்துல வர்றது கமல் ஸ்ரீதேவி நடிச்ச வாழ்வே மாயம். இந்த திரைப்படமும் கிட்டத்தட்ட தேவதாஸோட கதையை மையப்படுத்தி தான் எடுக்கப்பட்டிருக்கும். கமல் ஒரு பணக்கார இளைஞன், ஸ்ரீதேவி ஒரு ஏர் ஹோஸ்டர்ஸ். இவங்க ரெண்டுக்குமான காதல்ல கமல் ஒரு இடத்துல தான் இறந்து போயிடுவோன்னு தெரிஞ்சு ஸ்ரீதேவி விட்டு விலகி ஸ்ரீபிரியாட்ட போய் தஞ்சம் அடைவாரு. ஸ்ரீபிரியா யாரு அப்படின்னா தன் உடலை விற்று தொழில் நடத்தும் ஒரு பெண். தேவதாஸோட காதல் கதையில சந்திரமுகியும் இப்படிப்பட்ட கதாபாத்திரம் தான். அப்ப இந்த 3 கதாபாத்திரத்தை மையப்படுத்தி தான் வாழ்வே மாயம் வந்தது. இப்ப 2026 டிசி வரப்போகுது. டிசி படத்தோட ட்ரெய்லர்லயும் சரி டீசர்லயும் சரி பார்வதின்ற அந்த கதாபாத்திரத்தை ஹைட் பண்ணி தான் வச்சிருந்தாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி டிசி அப்படிங்கிற அந்த பேருக்கு பின்னாடி தேவதாஸ் அண்ட் சந்திரா இதுதான் பிரதானமா இருக்கே ஒழிய பார்வதியை முன்னிலைப்படுத்தவே இல்லை. ஏங்கிறது திரைப்படம் வந்த பிறகுதான் ஆக்சுவலி தெரியும். டிசிங்கிற இந்த படம் தேவதாஸ் அப்படிங்கிற அந்த காதல் கதையை தழுவி எடுக்கப்பட்டிருந்தாலும் முழுக்க முழுக்க அதுக்கு பின்னாடி ஒரு பழிவாங்கும் ரத்த கலரையான ஒரு விஷயம் இருக்குன்றது பக்காவா ட்ரெய்லர்ல தெரியுது. நான் ஏன் இது நாயகன் படத்தோடையும் தப்புத்தாளங்கள் படத்தோடையும் இன்ஸ்பயர் ஆகி பேசினேன் அப்படின்னா இந்த படத்துல வந்த சில ஃப்ரேம்ஸ், டயலாக்ஸ், அது சொல்லப்பட்ட விதம், அது எடிட் பண்ணப்பட்ட விதம், இது எல்லாமே ஏதோ ஒரு வடிவத்துல நாயகனையும் தப்புத்தாளங்களையும் எனக்கு ஞாபகப்படுத்துறதுனால மட்டுமே. உண்மையிலே தேவதாஸ் காதல் கதையில தேவதாஸ் என்பவன் பார்வதியோட காதலுக்கும் சந்திரமுகியோட காதலுக்கும் தகுதி இல்லாதவனாதான் இருக்கானா அப்படின்றத இந்த தேவதாஸோட காதல் கதை புத்தகத்தை வாங்கி படிச்ச பிறகுதான் தெரியும். இதுல நான் பார்த்த இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா இந்தியாவோட முதல் திரைப்படம் வெளியான ஆண்டு 1913. தேவதாஸ் என்ற இந்த காதல் கதை வெளியான ஆண்டு 1917 வங்காளத்துல. அப்ப முதல் திரைப்படம் வெளியானதுக்கும் இந்த தேவதாஸ் காதல் கதை வெளியானதுக்குமான இடைப்பட்ட வருடங்கள் வெறும் 4 வருடங்கள் மட்டுமே. 4 வருடங்கள் கழிச்சு 1917 இது வெளியாகுது. இன்னைக்கு 2026 வரையும் கிட்டத்தட்ட 109 வருடங்கள் இந்த தேவதாஸ் காதல் கதை உயிர்ப்போட இருக்கு. இந்த கதை இதை தாண்டி 20 மொழிகளுக்கு மேல மொழிபெயர்ப்பு பண்ணப்பட்டிருக்கு.
இந்த ஒட்டுமொத்த தகவலும் திரு எஸ்ரா அவர்கள் எழுதின தேவதாசை காதலிப்பவர்கள் அப்படின்ற ஆர்டிக்கலை நான் படிக்கும் போதுதான் கிடைச்சது. ஒரு திரைப்படத்தோட ட்ரெய்லர்ல வர்ற ஒரு கதாபாத்திரத்தோட பேரு இப்படிப்பட்ட தேடலை எனக்கு ஏற்படுத்தி அது ஒரு ஆர்டிக்கலை கொண்டு போய் படிக்க வைக்கும்னு கண்டிப்பா நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஒருவேளை உங்களுக்கு வாசிக்கிற பழக்கம் இருந்தா தேவதாசை காதலிப்பவர்கள் அப்படிங்கிற ஆர்டிக்கலை தேடி போய் வாசிங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இதே வங்காளத்துலதான் நம்ம இந்தியாவோட தேசிய கீதத்தை எழுதின தாகூர் இருந்திருக்காரு. ஆக்சுவலி இந்த உலகத்திலேயே 2 கண்ட்ரியோட தேசிய கீதத்தை எழுதின ஒரே கவிஞர் அவர் மட்டும்தான். ஒன்னு இந்தியா, இன்னொன்னு வங்காளம். ஆனா அவர் அடைஞ்ச புகழை விட இந்த சரத் சந்தர் அடைஞ்ச புகழ் அதிகம் அப்படின்ற மாதிரி எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் குறிப்பிட்டிருந்தாரு. அதை யோசிக்கும் போது ஒரு நாட்டோட தேசிய கீதத்தை விட ஒரு காதல் கதையோட பவர் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றது எனக்கு புரிஞ்சுது. கடைசியா ஒரு வரி எஸ் ராமகிருஷ்ணன் ஒன்னு எழுதியிருந்தாரு. அதுதான் எனக்கு அல்டிமேட்டா பட்டது. என்ன அப்படின்னா, தேவதாஸ் என்பவன் இன்றும் இருக்கிறான். காரணம் என்னன்னா, அவன் பார்வதியோட காதலையும் சரி சந்திரமுகியோட காதலையும் சரி புரிஞ்சுக்கவே இல்லை. இன்னைக்கும் பெண்களோட காதலை புரிந்து கொள்ளாதவர்கள் தேவதாசாக தான் இருக்கிறார்கள் அப்படின்னு முடிச்சிருந்தாரு. ஒரு பெண்ணோட காதலை ஆண் புரிஞ்சுக்கலனாலும் சரி, ஒரு ஆணோட காதலை பெண் புரிந்து கொள்ளவில்லை என்றாலும் சரி, அவர்கள் கண்டிப்பாக தேவதாசை போல் தான் காதலிக்கப்படுவதை சரியாக புரிந்து கொள்ளாமல் உயிரை மாய்த்து கொண்டு இந்த உலகத்தை விட்டு மறைந்து போவார்கள் என்பதுதான் விதி. அதை ஒண்ணுமே பண்ண முடியாது. நெக்ஸ்ட் வேற ஒரு வீடியோல வேற ஒரு படத்தோட வேற ஒரு தேடலோட உங்களை வந்து சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப், ஷேர், லைக் அண்ட் கமெண்ட். நன்றி.